ஹலோ மக்களே, இன்னைக்கு நாள் 310. இன்னைக்கு ஜான் கிரக்கார் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதின இன்டு த வைல்டு அப்படிங்கிற ஒரு ரியல் லைஃப் ஜேர்னியை பற்றின புக்கை பற்றி பார்க்கலாம். 1990 வருஷத்தில் கிறிஸ்டோஃபர் மெக்கான்லஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் பையன் அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி அண்ட் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வந்துட்டு இருக்கான். அவன் காலேஜ் முடிச்ச கொஞ்ச நாள்லேயே இந்த மணி ஸ்டேட்டஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயங்களால நம்ம லைஃப் ஒரு மாதிரி ட்ராப்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் இருக்க எல்லா சேவிங்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு தன்னோட பேக் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு தனியாக ஒரு ட்ராவல் பண்ணுறான். நடந்தே போகிறான். அவனுக்குள்ளே இருக்க லைஃப்பை பற்றின டீப்பான க்யூரியாசிட்டினால அமெரிக்கா ஃபுல்லாக அவன் நடந்தே ட்ராவல் பண்ணுறான். ஸோ அந்த ட்ராவலில் நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணுறான். சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அவனோட செலவுக்காக சின்ன சின்ன வேலைகள் செய்கிறான். ஸோ அப்படி ட்ராவல் பண்ணி போகிறான். கூடவே கையில் ஒரு ஜேர்னல் ஒன்று வச்சுருக்கான். அந்த ஜேர்னலில் நடக்கிற விஷயங்களை அதில் பதிவு பண்ணிகிட்டே போகிறான். ஆஃப்டர் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவன் நார்தன் அமெரிக்காவில் இருக்க அலாஸ்கான ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போகிறான். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்னோ, மவுண்டன்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட்டால் சூழப்பட்ட ஒரு ஸ்டேட். அது அங்கே ரொம்ப ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த டைமில் டால்ஸ்டாயை பற்றி படிக்கிறான். நிறைய ஜேர்னல் பண்ணுறான். ஸோ ஃப்ரீடம்னா என்ன, கரேஜ்னா என்ன, சிம்பிளிசிட்டினா என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய எழுதுகிறான். அங்கே டெனாலி நேஷனல் பார்க் அப்படிங்கிற ஒரு பார்க் பக்கத்தில் சிதல முடிஞ்ச ஒரு சின்ன மினி பஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதை அவனோட வீடாக மாற்றிக்கிறான். அங்கேயே தங்கி சின்ன சின்ன மிருகங்களை வேட்டையாடி அப்படியே சாப்பிட்டு ஜேர்னல் பண்ணிக்கிட்டே அங்கேயே இருக்கான். அந்த இடத்துக்கு ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி வந்திருக்கான். சம்மர் சீசன் முடியிற டைமில் அந்த ரிவரோட வாட்டர் இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அவனால் திரும்பி அந்த ரிவரை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போக முடியல. இந்த பக்கமே ஒரு மாதிரி ட்ராப்ட் ஆன மாதிரி முள்ளையே மாட்டிக்கிட்டான். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவனுக்கு இங்கே ஃபுட் எதுவுமே அவனுக்கு கிடைக்கல. ஸோ கிடைக்கிற இலைத்தலையில் சாப்பிட்டு அப்படியே இருக்கான். ஒரு பாயிண்டில் பசினால அங்கேயே அவனோட உயிரை விட்டான். 2 வாரத்துக்கு பிறகு ஒரு 24 வயசு பையன் ஒரு சின்ன மினி பஸ்ஸில் இறந்து போய் மீட்கப்படுறான். இது ஒரு ட்ராஜிக் எண்டாக மாறுது. இவன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கடந்து இவனோட ஜேர்னி மீனிங்லெஸ்ஸாக அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ நிறைய விஷயங்களை கொஷின் பண்ணிட்டு போயிருக்கான். ஒரு மனுஷனோட ஃப்ரீடம்னா என்ன, ஹாப்பினஸ்னா என்ன, நம்மளோட ட்ரூத்துக்காக நம்ம எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படிங்கிற நிறைய கொஷின்ஸ் அவன் எல்லாத்துக்கும் ரைஸ் பண்ணிட்டு போயிருக்கான். இவனோட ஜேர்னியை பற்றி எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக 1996 இன்டு த வைல்டு அப்படிங்கிற புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதே நேமில் 2007 அது ஒரு மூவியாகவும் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவனோட ஜேர்னலில் கடைசி பக்கங்களில் ஹாப்பினஸ் ஒன்லி ரியல் வென் ஷேர்டு அப்படின்னு அவன் எழுதியிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டை நம்ம இன்றைக்கான லெசன் எடுத்துக்கலாம். திரும்பி நாளைக்கு பார்க்கலாம். கன்சிஸ்டண்டாக இருங்க.